ரமேஷ் வீடு தானே? நான் தான் மிஸ்ஸஸ் ரமேஷ். ராதிகா இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா, இங்கதான் இருக்கா. பேயிங் கெஸ்டா. அவ நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவளுடைய அக்கா. மெட்ராஸ்ல இருந்து வரேன். அக்காவா? அவளுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னாலே. ராதிகா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. அக்காவா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா அது? என் சிஸ்டர் பேரும் ராதிகா தான். நான் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு வந்தேன். இவங்க பேரும் ராதிகாங்கிறதுனால குழப்பம் வந்துருச்சு. ஐம் சாரி. என் தங்கச்சி ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போனோன்னு எவ்வளவோ ஆசையோட வந்தேன். விதி எனக்கு எதிராக விளையாடுது. நம்பிக்கை இழக்காதீங்க. டெல்லியில 4-5 days தங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்திலேயே ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்றீங்களா? ஹோட்டலா? நோ. ஒரு பொண்ணு தனியா ஹோட்டல்ல தங்குறதாவது நீங்க இங்கேயே தங்கி இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்போ அந்த ராதிகாமா ரூம்லயே தங்கிக்கலாமா? அவ ஒரு டைப் ஆச்சே, அவ சம்மதிக்கணுமே. நான் போய் கேட்டு பாக்குறேன். கேட்டு பாருங்க. மேடம், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். மேடமா? மேடம் திம்மர் பாரு. ராதிகா, உன் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. எங்க உறவு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு நீதாண்டி. என்ன நீ எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் செக்கு மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்தவன். என்ன பூனை பூனைன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவே, அதையெல்லாம் சங்கீதம் நினைச்சு கேட்டு ரசிச்ச வெடினா உரிமையோட என்ன திட்ட என் தங்கச்சி இல்லாம அந்த வீடே சூன்யமா இருக்கு. அந்த பெருமையை தாங்கிக்க முடியாமதான் 1500 மைல் தாண்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. ராதிகா, ஒரு 2 நாள் உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. மறக்காத பிளீஸ். அதான் உபதிரம் கொடுக்கறதுக்குன்னு ரயில் ஏறி வந்துட்டியா? 2 நாள் இருந்து தொலை. அதுக்கு மேல உறவை சொல்லி உருக ஆரம்பிச்சா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ அவங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஏதோ ஒப்புக்கு வேசம் வந்துட்டு இருக்காங்க. ராதிகா, உனக்கு பிடிக்குமேனே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன். சுடு தண்ணியிலே குளிக்கலாம். பச்சை தண்ணியில குளிச்சா உடம்பு கொத்துக்காது. குளிச்சுட்டு இந்த புடைய கட்டிக்கலாம். விபூதி பூங்க எல்லாம் அங்க வச்சிருக்கேன். விபூதியா? எனக்கு இல்ல, உனக்காக வீட்டுக்காரம்மா கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கரெக்ட் இதுக்கு வந்துடும். நீ சாப்பிட்டு நான் வரமாட்டேன். கேண்டீன்ல அங்கேயே சாப்பிடுறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம். தேங்க்யூ.
அனாவசியம் அந்த ஜன்னல் ஓரத்துல நிக்க கூடாது. ஏன்னா தளன்னு இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லபடியா நீ ஊருக்கு போய் சேரணும் இல்லையா? அதான் சொன்னேன். மேடம் மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட பிரியமா நடந்துக்காம கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்காவை பார்க்கத்தானே போறீங்க. அப்ப அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துக்கங்க. எப்படி குழந்தைய பிரிஞ்ச தாய் மாதிரி தவிக்கிறீங்க? என் மனசாட்சியே நான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கேன். வெறுங்கையோட வீட்டுக்கு போகாதீங்க மேடம். உங்க அக்காவுக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஆமா, வாய்க்கு ருசியா அவ இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்ல. எப்பவுமே பழைய சோறுதான். பாவம், குலாப் ஜாமுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். சுகுணா, ராதிகாவுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ராதிகாவா? நான் உன்னை தேடிக்கிட்டு ஆபீஸுக்கு போனேன். நீ அங்க இல்ல. இத பாரு, நீ இதுவரை பார்க்காத இன்பகரமான இடங்கள்லாம் இந்த டெல்லியில நிறைய இருக்கு. நீ ரெடியாரு, நான் வந்து அழைச்சு போறேன். மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் ராதிகா தனி மரமா நிக்கிறா. இன்னும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? யார் பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். சுகுணாவா? நீ எப்ப வந்த? நேத்துதான் வந்தேன். ராதிகா டெல்லியில இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன காரணம்? நீ அங்கே இரு, நான் நேரம் வந்து பேசுறேன். வர வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா வந்திருக்கா. அவளுக்கு காதலின் சிதமான தாஜ்மஹாலை காட்டணும். செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். என் கனவு கன்னியோட இந்த டெல்லி பூரா சுத்தி பார்க்கணும். மூர்த்தி